ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நாட்டு சர்க்கரை, அப்புறம் நமக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், அப்புறம் அது கூட நமக்கு தேவையான அளவு பற்று, அப்புறம் நமக்கு நார்மலாக ப்ரௌனிக்கு தேவையான மைதா மாவு, இது எல்லாமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பானை வச்சுருக்கேன். அது மேலே ஒரு கோப்பை வச்சுருக்கேன். இது எதுக்காகனா டபுள் பாயில் மெத்தடில் நம்ம சாக்லேட்டையும் பற்றையும் மெல்ட் பண்ணுறதுக்காக. நம்ம ஓடிஜியில் கூட வச்சு மெல்ட் பண்ணலாம். பட் இப்படி பண்ணிடுவோம், ப்ரீ ஹீட் பண்ணணுமே ஓடிஜி அப்படிங்கிறதுக்காக நான் இந்த முறையில் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட நான் 120 கிராம் சீனி எடுத்திருக்கேன். 120 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போது நான் சொல்கிறது 1 kgக்கான அளவு. 120 கிராம் ஒயிட் சர்க்கரை, 120 கிராம் நாட்டு சர்க்கரை. நமக்கு இதுக்கு தேவையான பற்று, அப்புறம் 300 கிராம் டார்க் சாக்லேட், இதையும் எடுத்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வச்சுருவோம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு மைதா எடுத்துருக்கோம். நான் என்னென்ன அளவுங்கிறத உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு பேக்கிங் பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அது தேவையில்லாதது. இது கூட 40 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது இது கூட நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 kg ப்ரௌனிக்கு 4 முட்டை சரியான அளவாக இருக்கும். ஸோ நல்லா முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிறணும். அந்த எல்லோ கலர் மாதிரி நமக்கு இந்த ஒயிட் கலரில் வரணும். ஸோ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிறணும். நமக்கு ஒழுங்காக நல்லா நம்ம பீட் பண்ணலைன்னா அதுக்கு அடியில் ஒரு மானியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்தளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ப்ரௌனி சாஃப்ட் அண்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுக்காகனா நமக்கு ஒரு வளைகாப்புக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 2 kg ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் பேக்கிங் தான் பண்ணிக்கிருக்கேன். பட் நம்ம வீடியோவில் இன்றைக்கி தான் நான் ப்ரௌனி வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம பீட் பண்ணிக்கிட்டு இருந்த முட்டையோட நம்ம அரைச்சி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சர்க்கரையும் சேர்த்து இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு எல்லா இடத்துலையும் கொரியர் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிறவங்க கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கேன். பாருங்கள், நல்லா நம்ம பீட் பண்ணணும். அந்த சர்க்கரை நல்லா கரையணும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு நம்ம முழுசாக போடாமல் சர்க்கரையையும் அரைச்சிட்டு தான் நம்ம சேர்த்துக்கிறணும். ஸோ அப்போ தான் இது நல்லா பீட் ஆகும். நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட் வச்சு தான் இதை நம்ம பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கையால் விக்ஸ் வச்சு பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பீட் பண்ணேன். இப்போது கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அது கொஞ்சம் நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் எடுத்து காமிக்க உங்களுக்கு லாஸ்ட்டில் இது எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறணும். இல்லைன்னா நமக்கு எக்ஸ்மெல் அடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறையா வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், எக்ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக எக்ஸ்மெல் வரும். நீங்கள் கண்டிப்பாக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். இதுக்கு நம்ம வேறு எசன்ஸ் எதுவும் சேர்க்க முடியாது. அதனால் கண்டிப்பாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நமக்கு இது கேக் பேக் பண்ணுற மாதிரி பேக்கிங் சோடா, ஜெல், அப்புறம் அந்த ஐட்டம்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் குறைவான பொருட்கள் தான். பட்டு நமக்கு டார்க் சாக்லேட்டு, அப்புறம் பட்டு எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தி. பட்டு இதுக்கு அது ஒர்த்து தான். ஏன்னா ப்ரௌனி சாப்பிடும்போது நம்ம ஒரு பீஸோடு நிறுத்த மாட்டோம். கடையிலேயே 1 பீஸோட ரேட்டு 50 ரூபா 60 ரூபாய்க்கு கொடுக்காங்க சர்வசாதாரணமாக. ஸோ அதனால் நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்குறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சர்க்கரையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டு பாருங்கள், இதையும் இது கூட சேர்த்து நம்ம ஒரு கையால் விஸ்க் வச்சு நம்ம நல்லா கிளறிக்கிடலாம். இதுக்கு மேலே நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை. ஸோ இந்த விஸ்க் வச்சு நம்ம இது பண்ணிக்கிடலாம். இப்போ நான் நல்லா கிளறிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி
நல்லா கிளறிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் சுத்தமாக அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நமக்கு கேக்குக்கு கிளறுவோம் ஒன்று சைடாக, ஸோ அது மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த கலர் எவ்வளோ டார்க் கலரில் வந்திருக்குன்னு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இது கூட நல்லா கிளறிக்கிடலாம். நான் 2 சிட்டாக சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி விழாத அளவுக்கு பொறுமையாக நம்ம கிளறணும். ஸோ பொறுமையாக கிளறி எடுக்கலாம். நமக்கு இது பார்க்கும்போதே ஒரு சூப்பராக தெரியும் நம்ம கிளறும்போது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக பட்டருக்கு பதிலாக ஆயில் சேர்ப்பாங்க. ஸோ பட்டர் இல்லைன்னா நம்ம ஆயில் சேர்க்கலாம், பட் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். முடிஞ்சளவு நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிறைய இடத்துல ப்ரௌனி கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க. எப்பட்றா அவங்க அப்படி கொடுக்காங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக அதில் ஆயில் தான் சேர்த்துப்பாங்க, பட்டர் சேர்க்க மாட்டாங்க. ஸோ பட்டர் சேர்த்தா ரொம்ப லோ ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா பட்டர் 100 கிராமே ஒரு 60 ரூபா வரும் நமக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நார்மலாக 1 kgக்கே 160 கிராம் பட்டர் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லையா பாதிக்கு பாதி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 நிமிஷம். இப்போ நம்ம பேட்டரை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு இது பண்ணி நம்ம 2 பக்கமும் சிக்ஸாக் பண்ணிடலாம். ஏன்னா அதில் நமக்கு நல்லா நிறையா அப்படியே மேலே முறையாக இருக்கும். ஸோ அது நமக்கு அதையெல்லாம் நம்ம நல்லா டபுள் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு நட்ஸ் அண்ட் சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் ஒன்றில் சாக்லேட்டில் தான் கேட்டாங்க, ஸோ சாக்லேட் சேர்த்துருக்கேன். ஒன்றில் நட்ஸ் மட்டும் போதுனாங்க, ஸோ அதனால் நட்ஸ் போட்டிருக்கேன். அதையே ரவுண்ட் சைஸ்னால் அவங்க கட் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. நான் வெட்டிக்கிறேன் சிஸ்டர், எனக்கு ரவுண்ட் சைஸில் செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக. இப்போ பாருங்கள், நான் 45 நிமிஷம் நான் ஓடிஜியை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் 180 ஹீட்டில். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதில் என்னென்னா நமக்கு ரொம்ப சில்கியாக தெரியாது. நம்ம ஆயில் சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு பேப்பர் மணி ரொம்ப சில்கியாக வரும். ஸோ பட்ரு சேர்த்து பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு சில்கியாக வராது கண்டிப்பாக. ஸோ அதனால் இது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம இதை வெயிட் போட்டு கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிடலாம். ப்ரௌனி வேணும்னா நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.